டிராகன் பால் டைமா எபிசோட் 7 குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல குளோரியா விசஸ் கோகுவோட ஒரு சூப்பரான ஃபைட்ட பார்த்தோம். அதுக்கப்புறமா எர்த்ல வெஜிடா அண்ட் பிக்கோலா கேங் கிளம்ப ட்ரை பண்ணும்போது அகைன் ஸ்பேஸ்ஷிப் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. இன்னைக்கு 7th எபிசோடான கால எபிசோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறுபடியும் இப்பதான் ஸ்பேஸ்ஷிப்பை அகைன் சரி பண்ண ட்ரை பண்றா புல்மா. அப்பதான் தெரிஞ்சுக்கிறா இந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்றதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எர்த்திலே இல்ல, அது டீமன் உலகத்துல மட்டும்தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்படி விடிய விடிய ரெடி பண்ண வேஸ்டா போச்சுன்னு விருப்புல உட்கார்ந்து இருந்தா புல்மா. திண்ணையில கடந்தவனுக்கு திட்டுக்குன்னு கல்யாணங்கிற மாதிரி அங்க அந்த டயத்துக்கு கிங் கடான்ட்ட வேலை பார்க்குற ஹைபீஸ் வந்து உங்க எல்லாரையும் கிங் கடான் டீமன் உலகத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னார், போலாமா அப்படின்னு கேட்க புல்மா வெஜிடா பிக்கலோ எல்லாரும் டீமன் உலகத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதே சமயம் டீமன் வேர்ல்டுல கோகுவும் அவனோட கேங்கும் கடான் கிட்ட வாங்கின வண்டியில டிராகன் பாலை கலெக்ட் பண்ண போயிட்டு இருக்காங்க. கோகுவோட சேட்டையெல்லாம் பார்த்துட்டு பேன்சோ, டேய் உன்னை பார்த்தா 2 பிள்ளைக்கு அப்பா மாதிரியாடா இருக்கு, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கியன்னு கோகுவை போட்டு கலாய்க்கிறா. அதுக்கு கோகு ரொம்ப அசால்ட்டாவே நான் தான் அவங்கள வளர்க்கவே இல்லையேன்னு சொன்னான். கோகு இப்படி ஃபேமிலி மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம எப்ப பாரு ட்ரைனிங் சண்டன் சுத்திக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் எந்த மாதிரி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்த கோகு தேடிட்டு இருந்த டீமன் கிங் சோல்ஜர்ஸ் எல்லாம் கோகோட வண்டியை வழிமறிச்சு, உங்க மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு, வண்டியை ஒழுங்கா ஓரம் கட்டிட்டு இல்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த ஒரு டிராபிக் போலீஸ் போல. குளோரியா தேவையில்லாம இவங்க கூட சண்டை போட வேணாம், அப்படி சண்டை போட்டா நம்மள வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, அப்படி சேர்த்தா நம்மளால டீமன் வேல்டோட வால்ப்பு கிட்ட யூஸ் பண்ணி வேற டீமன் வேர்ல்டுக்கு டிராவல் பண்றது கஷ்டம்னு சொல்றான். இதனால வண்டியை ஓதங்கட்டி வண்டியை சோதனை போடுறதுக்கு கோஆபரேட் பண்றாங்க கோகுவோட கேங். பேன்சோ தன் கழுத்துல இருக்க காலரை வச்சு தான் தன்னோட கேங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டா. ஆனா கோகு இவங்க கூட தான் இருக்காங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதல கோகுவை மறைஞ்சிருக்க மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஸ்பேஸ்ஷிப்பை போட்டு வெளியே இறங்கி நின்னாங்க. டீமன் கிங் சோல்ஜர்ஸ் எல்லாம் வண்டியை செக் பண்ணிட்டு இருக்கப்ப பேன்சோ பயந்தா எங்க கோகு வண்டிக்குள்ள இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப கோகு பின்னாடி வந்து, எஸ்கியூஸ் மீ ஆண்டி, 12B பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேக்குறான். டக்குனு ஷாக்கான பேன்சோ, அடே நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு ஆச்சரியப்படுறா. கோகு டக்குனு பக்கத்துல இருக்க பொதுவுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறான். சுப்ரீம் காஷின் தான் கோகோட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் பவரை வச்சு டெலிபோர்ட் பண்ண முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்றது பேன்சோக்கு. என்னதான் கோகு பண்றதெல்லாம் லூசுத்தனமாவே இருந்தாலும் இப்படி வித்தியாசமான கோகுவோட பவர்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டா பேன்சோ. டீமன் கிங் சோல்ஜர்ஸ் எல்லாம் கோகு வண்டியில இல்லன்னு தெரிஞ்சோன்னு மூடிக்கிட்டு கிளம்பி போகாம பேன்சோட காலரை வச்சு அன்னைக்கு ஒருத்தையும் முகமுடி போட்டுக்கிட்டு எங்க வண்டியை வழிமறைச்சா, அது நீயா இருப்பியோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு, ஒழுங்கா எங்க கூடவா விசாரிக்கணும்னு கூப்பிட. ரைட் நண்பர்களே, இதுக்கப்புறம் சரிபட்டதாதுன்னு முடிவு பண்ண ஷின், கோகு, குளோரியா 3 பேரும் டீமன் சோல்ஜர்ஸ் போட்டு பொளந்தெடுத்து பந்தாடிட்டாங்க. இந்த சம்பவத்துல இவங்க வந்து வண்டி வேற டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்ப ரிலீஸ் ஆன நியூ மாடல் வண்டியை இந்த சோல்ஜர்ஸ் இவங்க டிராவல் பண்றதுக்காக கொடுத்துட்டு போன மாதிரி சூப்பரா ஓரமா பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. ரைட் தலைவா நீ வண்டி எடு அப்படின்ட்டு வண்டியில எதையெல்லாம் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறப்ப பேன்சோ எங்க மறுபடியும் அவரோட காலை வச்சு அவங்க பின்தோட வந்து டிராவல் பண்ணி வருவாங்களோங்கிற பயத்தால வண்டியில ஏறாம இருந்தா. இந்த டீமன் பேடர்ல இருக்கவங்க, அதுவும் தேர்ட் டீமன் பேடர்ல இருக்கவங்க மட்டும்தான் இப்படி கழுத்துல கால் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த தேர்ட் டீமன் பேடர்ல கிங் கட்டுப்படாம நிறைய பேர் எதிர்த்து போராட்டம் பண்ணதால அப்ப வந்து கிங் தேர்ட் டீமன் பேடர்ல இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்படி காலை மாட்டி விட்டான்னு பேன்சோ மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி இந்த மேஜிக் காலை மூலமா கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம அவங்க எங்க போயிட்டு வராங்க, இப்ப அவங்க எங்க இருக்காங்கிறத டீடைல்டா டீமன் கிங் சோல்ஜர்ஸால பார்க்க முடியும். இத கேட்ட ஷின், காலை இங்க கொஞ்சம் காட்டு. ஓ இந்த காலவா, இது இங்க இனத்தை சேர்ந்தவங்க யூஸ் பண்ற கேட்சிங் டைட்டுங்கிற பொருள்ல இருந்து செஞ்ச காலை தான். மோஸ்ட்லி இது என்னோட சிஸ்டர் தான் டீமன் கிங்க்கு ரெடி பண்ணி கொடுத்திருப்பான்னு சொல்லி பேன்சோட காலை மேஜிக் மந்திரம் போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு ஷின். இப்படி இந்த மந்திரம் தெரிஞ்சா போதும் யார் வேணாலும் இந்த காலை கலட்டி தூக்கி போட்டுறலான்னு ஷின் பேன்சோ கிட்ட சொல்றாரு. திரும்ப எல்லாரும் டிராகன் பால் கலெக்ட் பண்ற பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அதே சேம் டைம் வெஜிடா கேங் டீமன் வேர்ல்டுக்கு வந்து சேர்றாங்க. கிங் கடான் கோகோட கேங் டிராகன் பாலை கலெக்ட் பண்ண போயிருக்காங்க. நீங்களும் அங்க டைரக்டா போயிடலாம்னு சொல்லவே வெஜிடாவோட கேங் அங்க கிளம்பி போக தயாராகிறாங்க. கோகோ 3வது டிராகன் பாலை பாதுகாக்க தமக்காமி இருக்க லொகேஷனுக்கு போய் சேர்ந்ததுதான். குளோரியாவும் பேன்சோவும் உடனே இது கூட நீ சண்டை போட போறியா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமக்காமையை யாருமே ஜெயிச்சது இல்ல, உனக்கு எதுக்குடா அந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேக்குறாங்க. கோகு இப்ப மணி 1, இது என் லஞ்ச் டைம், இப்ப அன்னத்துல கை வைப்பனே தவிர மத்தவங்க கண்ணத்துல கை வைக்க மாட்டேன் அப்படின்னு மாசா பஞ்சு டைலாக் பேசிட்டு இவங்கள்ட்ட வந்து வாத சாப்பிட்டு சாயங்காலம் சண்டை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாங்க. கோகு சாப்பிட்டு வந்து, அடே தமக்காமி எனக்கு டிராகன் பால் வேணும் வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுறான். அதோட 7th எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து வர 8வது எபிசோட்ல கோகு விசஸ் தேர்ட் தமக்காமியோட சண்டையை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா இப்ப கிட்ட இருக்க கோகு கிட்ட தமக்காமியை பீட் பண்ற அளவு பவர்ஸ் இருக்குமா, கோகுவால இந்த கிட் ஃபார்ம்ல தொடர்ந்து சூப்பர் சைன் ஃபார்மை யூஸ் பண்ண முடியுமாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். டிராகன் பால் டைமா எபிசோட் எவ்ரி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. டைமா சீரிஸோட தொடர் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.